ஃப்ரெண்ட்ஸ் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலமாக இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சோபனா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. உங்களுடைய படிப்பு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு பெரிய கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருவாரூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஓரளவு ஒரு சொந்த வீடு இருக்குங்க. ஒரு 5 சென்ட் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 10 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய முதல் கணவர் பயங்கரமாக இவங்கள வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணதுனால தான் விவாகரத்து பண்ணிட்டுதாகவும், ஸோ இப்போ வரக்கூடியவராவது எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத நல்ல குணமானவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணமாகி குழந்தை இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு குழந்தை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முதல் கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும், ஸோ அதுக்கப்புறம் இவங்களை டார்ச்சர் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க என்னுடைய சூழ்நிலை. என்னோடய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு குணமான மணமகன் வேணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குற ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா அமுதா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 7ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கற்பூர கம்பெனி சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வருதாக சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க காஞ்சிபுரத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலையை எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா வீட்டுக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குதுங்க. ஸோ இவங்களுக்கு 1 ஏக்கர்னு இவங்களுடைய அப்பா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அம்மா இல்லைங்க. ஸோ அதனால் இவங்க வீட்டோட மணமகனாக வேணுங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க வெளியில் தாங்க திருமணம் பண்ணதாகவும், அவங்க இவங்களை பயங்கரமாக கொடுமை பண்ணி டார்ச்சர் பண்ணி விவாகரத்து பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவராது இவங்க அப்பா பக்கத்துலேயே இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. தனித்தனி வீட்டில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் எங்கள் அப்பாவை நான் தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி இந்த மணமகள் சொல்லியிருக்காங்க. மீண்டும் இந்த மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் என்னால் முடிஞ்சளவு ஓரளவு சீர்சனத்தெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.